Good evening, children. Good evening. Good Good evening, evening. teacher. Good evening. Okay. எங்க ஒருத்தர் நிம்கான இல்ல வீடியோஸ் ஆன் பண்ணி கொண்டு எடுக்கல சொல்றதா சில கிளாஸ் ஜஸ்ட் கொஞ்சம் சிக்னல் பிரபலமாயிட்டு. ஓகே மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை? நவிதன் ஆன் பண்றேன். நவிதனுக்கும் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்? இப்ப சொல்லுங்க எத்தனை பேருக்கு எக்ஸாம் என்ன மாதிரி எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுதானே? ரைட் முடிஞ்சது மார்க்ஸ் தரல. தரையில மார்க்ஸா எப்ப தருவீங்க? என்ன எக்ஸாம் வைக்கல. மிக்ஸ் எங்களுக்கு ஐசிடி எக்ஸாம் நடக்கல மிஸ். இன்னும் நடக்கலையா? ஏஷனுக்கு எங்களுக்கு இன்னும் எக்ஸாம் ஷானுஷனுக்கு எக்ஸாமே இல்ல இன்னும் தொடங்கல. எக்ஸாம் தொடங்க இல்லையா? ஓ மிஸ் இன்னும் தொடங்கல. அப்படியா? அப்ப மெட்ரோக்களுக்கு எல்லாம் தொடங்கிட்டுதே ஐயா. எல்லாரும் மெட்டாக்களுக்கு எக்ஸாம் தொடங்கிட்டு நீங்க ஷானுஷன் எந்த ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க? மிஸ் கண்டி டிஸ்ட்ரிக்ட். கண்டி டிஸ்ட்ரிக்ட். ரைட் ரைட் ரைட். ஓகே. மெட்டாக்கள் கார்த்திகனுக்கு மார்க்ஸ் இன்னும் வரல. இது யாரு புதுசா இருக்கிறீங்க போல? மலர் செல்வி இருக்கிறீங்களா? மலர் செல்வி. இஸ் இட் மலர் செல்வியா உங்களோட பேர்? மலர் செல்வி என்ற நேம்ல இருக்கிறது யாரு பிள்ளைகள்? உங்களோட வீடியோ ஆன் பண்ணுங்க மிஸ் பார்க்க. மலர் செல்வி போயிட்டாங்க. ரைட்டா? ஜேசன் அஞ்சலும் இருக்கிறீங்களா? என்ன செய்றீங்க? ரைட் ரைட் ஓகே. சரி பிள்ளைகள், அப்ப நாங்க மூணாம் பாடத்துக்கு போறோம். சிவானகா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்கூல் போறீங்களா? இந்த வெனிஸ்டேல இருந்து போறேன் மிஸ். இந்த வெனிஸ்டேல போறீங்க. ரைட் ஓகே. சரி பிள்ளைகள், அப்ப நாங்க இன்னைக்கு மூன்றாம் பாடத்தை தொடங்க போறோம் பிள்ளைகள். சோ இந்த பாடம் உங்களுக்கு என்ன செய்ய போறோம் மிஸ்ன்னு சொன்னா, நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்? இந்த பாடம் நாங்க படிக்க போறோம் மூன்றாம் பாடத்துல கட்டாயம் இருந்தா நல்ல மட்டும் நினைக்கிறேன் பிள்ளைகள். கலர் பென்சில்கள் வச்சுக்கொள்ளுங்க, அல்லாட்டி பென்சில் கலர் இருந்தாலும் வச்சுக்கொள்ளுங்க. கலர் பென் வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டிக்கு பென்சில் கலர் இருந்தாலும் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நாங்க ஒவ்வொரு படம் கீறி கீறி வியானிஷா குட் ஈவினிங் மிஸ் ஸ்கிரீன்ல காட்டுற என்னது டயலாக் பாக்ஸுகள் எப்படி வரமன்றதை கீறித்தான் மிஸ் செய்ய பண்ணா ஸ்கூல்ல உங்களுக்கு இப்படி படிப்பிக்க மாட்டேன் பிள்ளைகள். மேபி நீங்க ஸ்கூல் இப்ப நான் நோட்ஸ மட்டும் உங்களுக்கு ப்ராக்டிக்கலை மட்டும் சும்மா செஞ்சு காட்டிட்டு போனா சிலது நீங்க மறந்துடுவீங்க. ஆனா நோட்ஸ் எப்பவும் இருக்கு, சரியா? அதனால நோட்ஸ் காப்பி கவனமா மெயின்டைன் பண்ண போறோம். மூன்றாம் பாடத்துல கவனமா இருக்க போறீங்க. அப்ப இப்ப உங்களுக்கு என்ன வேணும் மிஸ் என்ன எடுத்து வைக்க சொன்ன நான்? என்னென்ன உங்களுக்கு வேணும் மூன்றாம் பாடம் படிக்க?
என்னென்ன வேணும்? Color pencils. எஸ், கலர் பென்சிலோ கலர் பென்சில்கள் வச்சுக்கொள்ளுங்க. நோட்ஸ் காப்பியில நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு கீறி கீறியே நீங்க செய்ய வேணும். என்னன்னு சொன்னா நீங்க பிறகு பிள்ளைகளை வேண்டாலும் கிரேட் 9க்கு கூட பிள்ளைகள் இது இந்த ஸ்டெப்ஸுகள் நீங்க ப்ராக்டிகலி செய்து காட்ட வேண்டி வரும். இப்போ உங்களுக்கு நோட்ஸ் தான், ஆனா ப்ராக்டிகலி உங்களுக்கு 9ல இருந்து செய்யறதுக்கு கட்டாயம் தேவைப்படும். அப்ப நாங்க திருப்பி திருப்பி படிக்க வேண்டிய அவசியம் வராது நோட்ஸ் இருந்தா. சரியா? ரைட், ஓகே. வியானிஷா ஓகே. புதுசா வந்தால காணையில. ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே தானே. நார்மலி என்ன பாடம் பண்ணதை ஒருக்கா விளங்கப்படுத்தி போடுறேன். மீதி நாங்க அடுத்த கிளாஸ்ல இருந்து பார்ப்போம். இது எங்களை தமிழ் மீடியம் பிள்ளைகளோட, இது எங்க இங்கிலீஷ் மீடியம். ரைட், ஓகே. வேர்ட் ப்ராசஸிங், 3ஆம் பாடம் வேர்ட் ப்ராசஸிங். பிள்ளைகள் வீடியோ ஆன் பண்ணி கொண்டீங்க. கார்த்திகேயன் வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோ ஒன்னுல இருக்க வேணும். கார்த்திகேயனுக்கு சொல்லி இருக்கிறேன் மிஸ், வீடியோ ஆஃப் பண்ண கூடாதுன்னு. எஸ், அம்மா அப்பா போய் தெரியட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் அவையே பார்க்கவே மாட்டேன், நான் உங்களை தான் பார்ப்பேன். சரியா? வீட்டுல இருக்காக்கள் இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. யார் வந்து போனாலும் மிஸ்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. சரியா? எனக்கு நீங்க ஸ்கிரீன்ல இருக்க வேணும். ரைட், வேர்ட் ப்ராசஸிங்கா 3ஆம் பாடம். வேர்ட் ப்ராசஸிங்கா? Yes, miss. ரைட். இப்ப நாங்க இன்னைக்கு வேர்ட் ப்ராசஸிங்ல என்னென்ன இருக்குன்றத பார்க்க போறோம். This chapter will cover the following. ரைட், யாராவது ஒரு ஆள் வாசிச்சு மிஸ்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாப்போம். யாராச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க பாப்போம். Shwanuha, read. This chapter will cover the following. What word processing is. Use word processing software to create, open, save, and close a document. Highlight text. Insert files or object. Insert a graph. Check for spelling, grammar. Prepare list. என்னென்ன நாங்க இதுல பார்க்க போறோம். முதலாவது தமிழ் பிள்ளைகளுக்கு சொல்முறை வழிப்படுத்தல் தொடர்பான அறிமுகம். So we can see in English, what's word processing unit? Word processing unit anda என்னது? Word processing anda என்னது? Sorry, word processing anda என்னது? What word processing is? அதாவது தமிழ்ல எப்படி சொல்லிருக்கு? செயல்முறை வழிப்படுத்தல் என்றால் என்ன? ரைட். அடுத்து ரெண்டாவது, யூஸ் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் டு. வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரை நாங்க கிரியேட் பண்றது எப்படி, ஓபன் பண்றது எப்படி, அதுல எப்படி சர்வ் பண்றது, க்ளோஸ் பண்றது, ஹைலைட் டெக்ஸ்ட் எப்படி ஹைலைட் பண்றது, இன்சர்ட் a file or object, insert a graph, check for spelling, grammar, prepare list. Right, இதெல்லாம் எங்கட 3ஆம் பாடத்துல நாங்க பிராக்டிகலி நாங்க செய்யணும். அடுத்தது வேர்ட் ப்ராசஸிங் யூனிட்டை நாங்க எதுக்கெல்லாம் பயன்படுத்துகின்றோம்ன்றதை தான் இதுல போட்டிருக்கு. இப்போ ஜெய்சன் ஆஞ்சலோ, you are studying in English, right? Yes, teacher. Yeah, so can you Yes, read teacher. this paragraph? This paragraph, can you read? Yes, teacher. Yes. Creating documents using word processing software is known as word processing. Word processing software is an application software that can create various types of documents. Some examples are shown in figure 3.1. Right. என்ன சொல்லிருக்கு? What is about this created document using word processing software is known as word processing. அதாவது ஒரு டாக்குமெண்ட நாங்க வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி
நாங்க ஒரு டாக்குமெண்ட் செய்வோம்னு சொன்னா அதை நாங்க எப்படி அழைக்கலாம் வேர்ட் ப்ராசஸிங் சொல்றோம். சரியா? அடுத்தது வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் இஸ் an application software. இது என்னது? ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். வேர்ட் ப்ராசஸிங் ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பிள்ளைகள் that can create various type of document. அதை நாங்க எதுக்கு நாங்க யூஸ் பண்ணலாம்? various type of documents can create பண்ண. Right? Some examples are shown in figure 3.1 below. What are the figures here, Asni? Asni, can you read the figures, word processing figures? Yes, teacher. Word processing. Letters, question papers, newspapers, application forms, invitation, greeting cards, magazines. Right, okay. என்னென்ன செய்ய இருக்குது? மேகசின், கிரியேட்டிங் கார்ட்ஸ், இன்விடேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம், நியூஸ் பேப்பர், கொஸ்டின் பேப்பர்ஸ், லெட்டர்ஸ் எல்லாம் நாங்க எந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நாங்க செய்ய முடியும்? இந்த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி செய்ய முடியும். ரைட்? இது ஒரு தமிழ்ல பாப்போம். என்ன சொல்லி இருக்கு இதெல்லாம்? ரைட், எங்களுடைய ஷானுஷன் எனக்கு ஒருக்கா வாட்சி காட்டுங்க பண்ணி ஒருக்கா. மேல உள்ள பேராகிராஃப்யா? Yes, this paragraph. சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருளின் மூலமாக ஆவணம் ஒன்றை தயாரித்தல் சொல்முறை வெளிப்படுத்தல் எனப்படும். சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருள் ஒரு பிரயோக மென்பொருள் ஆகும். இந்த மென்பொருளின் மூலமாக பல்வேறு வகைப்பட்ட ஆவணங்களை தயாரிக்கலாம். உதாரணங்களுக்கு ஒரு 3.1 அவதானிக்க. இதுல என்னென்ன செய்ய முடியும் பிள்ளைகள்? அது ஒருக்கா வாசிங்கடா. யார் இது? இட்டாலிக் உச்சிகா. யார் இது? பேருகள் எல்லாம் வரம்புறமா இருக்கு. மிஸ்ஸுக்கு என்ன வாசிக்கிறேன்னு தெரியல. காணலால. ஓகே, கார்த்திகேயன் வாசி காட்டுங்க பாப்போம். செயல்முறை வழிப்படுத்தல் மென்பொருட்களை என்னத்துக்கெல்லாம் பயன்படுத்துறோம்? விண்ணப்ப படிவம், அழைப்புகள், வாழ்த்து மடல், சஞ்சிகை கடிதம், வினாபத்திரம், பத்திரிகை. ரைட், ஓகே. இது விளங்குதானே பிள்ளைய? தமிழ்ல விளங்குது என்ன? சஞ்சிகை செய்யலாம், வாழ்த்து மடல், அழைப்பிதழ்கள், விண்ணப்ப படிவங்கள், பத்திரிகைகள், வினாபத்திரம், கடிதம். இந்த உலகத்தை நாங்க செய்யறதுக்கு என்ன எங்களுக்கு தேவைப்பட? வேர்ட் ப்ராசஸிங் தேவைப்படும். சரியா? அடுத்தது பொதுவான கருவிகள் என்னென்ன இருக்கு? பொதுவான, அதாவது வேர்ட் ப்ராசஸிங்ல நாங்க பயன்படுத்தக்கூடிய பொதுவான கருவி. இது பிள்ளைகள் வேர்ட் ப்ராசஸிங்ல மட்டும் பயன்படுத்தக்கூடியது இல்ல. இது எக்ஸல்லையும் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும், ஆக்சஸ்ல பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும், எங்க பவர் பாயிண்ட்ல கூட இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்கள் மோஸ்ட்லி இருக்கும். இது காமன் டூல்ஸ் சொல்லுவோம். காமன் டூல்ஸ் இது மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ். ரைட்? மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் என்ற சாஃப்ட்வேர் தான் இது. சோ மைக்ரோசாஃப்ட்ல வேர்ட் இருக்கு, எக்ஸல் இருக்கு, ஆக்சஸ் இருக்கு, பவர் பாயிண்ட் இருக்கு. நாங்க இப்ப எது பாக்குறோம்? மைக்ரோசாஃப்ட் வேர்ட். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் பாக்குறோம். சோ இது காமன் டூல்ஸ் பிள்ளைகள். அதுல காமனா இருக்கக்கூடிய டூல்ஸ்கள் என்னவாம் நவிதன்? காமன் டூல்ஸா இருக்கக்கூடியது என்னென்ன நவிதனுக்கு மிஸ் கதைக்கிறதுக்கு இருக்குதா? What are the common tools? Miss. Yes, what are the common tools are here? New, Open, print, preview, save as, print. Right? இந்த மாதிரியான டூல்ஸ்கள் இருக்கு பிள்ளைகள். இந்த மாதிரியான டூல்ஸ், அதாவது நியூ என்ற ஒரு டூல் இருக்கு.
ஓப்பன் என்ற ஒரு டூல் இருக்கு, பிரிண்ட் வியூ என்ற டூல் இருக்கு, சர்வ் டாக்குமெண்ட், சர்வ் ஆஸ், பிரிண்ட். இவ்வளவு பிள்ளைங்க இந்த இந்த சிம்பிள்ஸ்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால தான் மிஸ் சொன்னா இன்னைக்கு சொல்லிட்டேன். 3ஆம் பாடம் நீங்க படிக்கல பென்சில் கலர் வச்சிருங்க பிள்ளைகள், இல்லாட்டிக்கு பென் கலர் பென்சில்கள் வச்சுக்கொள்ளும். சரியா? சோ நாங்க எல்லாம் படம் கீறி கீறி என்னன்னு கிளாஸ்ல படிக்க போறோம். ப்ராக்டிக்கலா பாக்குறதை விட நீங்க நோட்ஸ் சட்டியா வச்சு கொண்டீங்கன்னா மிஸ் கிளாஸ் முடிச்சாலும் நீங்க கம்ப்யூட்டர் இருந்தா செய்து பார்க்க வேணும். சரியா? செய்து பார்க்கலாமா இல்லையா? நோட்ஸ் இருந்தா செய்து பார்க்கலாம். அப்ப ரெடியா இருக்கணும். அடுத்த கிளாஸ்ல இருந்து பென்சில் கலர் ஒரு 6 கலர்ஸ் மட்டும் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டிக்கு பென்ஸ் கலர் பென்சில்கள் வச்சு கொண்டாலும் பரவாயில்ல. சரியா? ரைட். ஓகே. கூடுதலா பிளாக் பென் வச்சு கொண்டீங்கன்னு சொன்னா இந்த என்னது ஐடென்டிஃபை பண்றதுக்கு, இல்லாட்டிக்கு ஹைலைட் பண்றதுக்கு, இந்த பேருகளை ஹைலைட் பண்றதுக்கு மோஸ்ட்லி பிளாக் பென் பாவிச்சா நல்ல இந்த நியூ, ஓப்பன், பிரிண்ட் வியூ இந்த மாதிரி காட்டுறதுக்கு. சரியா? ரைட். இப்ப இதுல தமிழ்ல பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. கார்த்திகேயன் வாசிங்க பாப்போம் தமிழ். புதிய பக்கம் ஒன்றை பெறுதல் நியூ, சேமிக்கப்பட்ட ஆவணம் ஒன்றை திறத்தல் ஓபன், ஆவணத்தை அச்சிடல் முன்பார்வை பிரிண்ட் ப்ரிவியூ, preview, ஆவணத்தை சேமித்தல் சேவ், oh, சேவ் ஒரு தடவை சேமிக்கப்பட்ட ஆவணத்தை வேறு பெயரில் சேமித்தல் சேவஸ், ஆவணத்தை அச்சிடல் பிரிண்ட். இதுல பாத்தீங்கன்னா தமிழ்ல நல்ல தெளிவா இருக்கு. என்னவா? புதிய பக்கம் ஒன்றை பெறுதலுக்கு நியூ, நியூன்னு சொன்னா இன்னொரு புதிய பக்கம் எடுக்கிறது. ஓப்பன், சேமிக்கப்பட்ட ஆவணம் ஒன்றை திறத்தல், அதாவது ஆல்ரெடி சர்வ்டான டாக்குமெண்ட்டை நாங்க ஓபன் பண்றதுக்கு ஓபன் என்றதை பாவிப்போம். அடுத்தது பிரிண்ட் வியூன்னு சொன்னா என்னவா? ஆவணத்தின் அச்சிடல் முன் பார்வை, அதாவது நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்க, அதுக்கு முன்னுக்கு ஒருக்கா நீங்க மேக் ஷோர் பண்ண போறீங்க. எப்படி இருக்கு இந்த பேப்பர், எப்படி வரப்போகுது, பிரிண்ட் ஆகி எப்படி வரப்போகுது, இங்க கொலம் வரப்போகுது, இங்க ரோஸ் வரப்போகுது, இல்லாட்டி எங்க சிம்பிள்ஸ் வரப்போகுது, இந்த பேஜோட ஓர்டர் சரியான பாக்குற அந்த வியூ தான் என்னது? பிரிண்ட் வியூ. அடுத்தது சர்வ்னு சொன்னா என்னவா? ஆவணத்தை சேமிக்கிறது, அதாவது ஒரு டாக்குமெண்ட் செஞ்சுட்டு நீங்க ஷோ பண்ணி அதை சேமிக்கிறது சர்வ். சர்வ் ஆஸ் சொன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு தடவை சேமிக்கப்பட்ட ஆவணத்தை, அதாவது ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட் சர்வ் பண்ணிட்டீங்க, அத இன்னொரு காப்பியாவோ அல்லாட்டி இன்னொரு பெயரில மாற்றுறதுக்கு, அல்லாட்டி ஏதாவது எடிட் பண்றதுக்கோ நீங்க சேமிக்க கூடியது என்னது? சர்வ் ஆஸா நீங்க சேமிச்சு வேறொரு பேரில, நீங்க சர்வ் ஆஸ்ல வேறொரு பேரிலையும் நீங்க மாத்தி சேமிச்சீங்கன்னு சொன்னா அந்த ஆவணத்தை நீங்க ஓபன் பண்ணி அதை எடிட் பண்ணி கொள்ளலாம், என்ன வேணாலும் செஞ்சு கொள்ளலாம். சரியா? சோ வந்து ஏதாவது ஒரு காப்பி, ஒரிஜினலா நீங்க காப்பி எடுக்க போறீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி சர்வ் ஆஸ்ல போயிட்டு செய்ய வரும். ரைட்? அதை நாங்க செய்யல பார்க்கலாம். சரியா? அடுத்தது பிரிண்ட், ஆவணத்தை அச்சிட கொடுக்குறது பிரிண்ட். சரியா? அடுத்து கீழே இருக்கு சிம்பிள். வியானிஷா வாசிங்க பாப்போம் கீழே என்னென்ன இருக்குன்னு. வியானிஷா வாசிங்க. மிஸ் கொஞ்சம் தொண்டை அடைக்குது பிள்ளை, தொடர்ச்சியா கதைக்க என்ன ஹெல்ப் பண்ணுங்க. வியானிஷா உங்களோட சத்தம் கேட்கலையம்மா, அன்மியூட் யுவர் மைக். இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட செயற்பாட்டை நீக்குதல் அண்டு, எழுத்துக்கள் படங்களை ஆகியவற்றை பிரதி செய்தல் கோப்பி, பிரதி செய்யப்பட்ட அல்லது வெட்டி எடுக்கப்பட்ட எழுத்து படங்கள் ஆகியவற்றை ஒட்டுதல் பேஸ்ட், இறுதியாக நீக்கிய செயற்பாட்டை மீளப்பெறுதல் ரீடு, எழுத்துக்கள் படங்களை வெட்டிவிடல் கட், சொற்கள் வசனங்கள் ஆகியவற்றை எழுத்தமைப்பு இலக்கண முறை ஆகியவற்றை சரிபார்த்தல். இதுல தமிழ்ல நல்ல தெளிவா இருக்கு. அண்டு சொன்னா அண்டுன்னு சொன்னா லாஸ்டா என்ன வேலை செய்தீங்களோ அதை எனக்கு டிலீட் பண்ணு சொல்லி சொல்றது. சரியா? லாஸ்டா இப்ப நீங்க ஒரு டாக்குமெண்ட் செய்து கொண்டிருக்கீங்க, லாஸ்டா தேவையில்லாத ஏதோ ஒன்றை நீங்க ஆட் பண்ணிட்டீங்க,
டக்குன்னு அதை டிலீட்டோ இல்லாட்டிக்கு பேக் ஸ்பேஸ் கொடுத்து அழிக்கிறத விட டக்குன்னு எங்க போகலாம் பிள்ளைகள் குயிக்கா நாங்க செய்யக்கூடிய இன்னொரு ஆப்ஷன் எது இருக்குது எங்களுக்கு அண்டு சொன்னா கடைசியா என்ன செய்தோமோ அந்த வேலையை எங்களுக்கு டிலீட் பண்ணி தரும் ரீடூன்னு சொன்னா இறுதியாக நீக்கப்பட்டத தற்செயலா நீங்க அழிச்சிட்டீங்க. இப்போ நீங்க டைப் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு கட்டத்துல நீங்க அழிச்சிட்டீங்க, டிலீட் பண்ணிட்டீங்களோ அப்படி ஏதாச்சும் செய்திட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்ய சொல்லும், எனக்கு ஒரு கதை திருப்பி எடுத்து தாங்கன்னு சொல்றதுக்கு அந்த ரீடோவை நாங்க கிளிக் பண்ணினோம்னு சொன்னா எங்களுக்கு இல்லாத கடைசியா இறுதியா செய்யப்பட்டது ஏதாவது நீக்கப்பட்டிருந்தா அதை திருப்பி மீள எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது காப்பின்னு சொன்னா என்னது, எழுத்துக்களோ படங்களையோ பிரதி செய்யறது, ஏதாவது ஒரு எழுத்தையோ படத்தையோ பிரதி செய்து எடுத்துக்கொள்ளலாம். ஸ்வஸ்டிஜன் வீடியோ ஆன் பண்ணுங்க, கம்சன் வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. கம்சனை கிளாஸ்ல அடிக்கடி காண கிடைக்குது இல்ல, ரைட், வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸ்னா கிளாஸ் மாதிரி இருக்கணும், ரைட். அடுத்து பார்க்க போறோம் கட்ன்னு சொன்னா படமோ எழுத்தோ இல்லாட்டிக்கு எதுவா இருந்தாலும் வெட்டி எடுக்கிறது. அடுத்தது பேஸ்ட்ன்னு சொன்னா என்ன, நாங்க காப்பி பண்ணினதை கொண்டாந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒட்டுறது, அத பேஸ்ட். அடுத்து ஏபிசி இருக்கிறது பிள்ளைகள், ஏதாவது சொல்லோ இல்லாட்டிக்கு ஏதாவது வசனமோ அதுல ஏதாவது நாங்க மாற்றங்களையோ சரி பார்க்கறதுக்கு நாங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். சரியா, ரைட். இதுல பாத்தீங்கன்னா நிறைய சிம்பல்ஸ் இருக்கு. சரியா, நிறைய சிம்பல்ஸ் இருக்கு. நான் ஒவ்வொரு யூனிக்கா படிக்க போறோம். அதனால அடுத்த கிளாஸ்ல இருந்து மிஸ்ட கிளாஸ் கட் பண்ணினீங்களோ கண்டினியூ பண்ண முடியாது. சரியா, ஒரு கிளாஸ் கட் பண்ணிட்டீங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால தயவு செய்த பிள்ளைகள் கிளாஸ் கட் பண்ணா வாங்க. அடுத்த கிளாஸ்ல இருந்து நாங்க ஒவ்வொரு சின்ன சின்ன சிம்பால்ஸ படிக்க போறோம். சரியா, விரிவா மிஸ் உங்களுக்கு நோட்ஸ் தருவேன். உங்களோட புக்கோட தான் மிஸ் நோட்ஸ் போறேன். அதனால ப்ராக்டிக்கலும் செஞ்சு மிஸ் நோட்ஸ் தருவேன். ஃபுல் நோட்ஸா தான் இருக்கும். சரியா, மிஸ்ஸோட நோட்ஸ் காப்பி நீங்க அடிக்கடி மிஸ்ஸுக்கு அப்டேட் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நான் பாடம் முடிய நீங்க போட்டோ எடுத்து மிஸ்ஸுக்கு அனுப்ப வேண்டும். சரியா, ஓகேயா. இன்னைக்கு பிள்ளைகள் நான் கொஞ்சம் லேட்டா எடுத்தேன். ஃபர்ஸ்ட் என்னபடினால மிஸ்ஸுக்கு எடுக்க முடியல. ஸோ நாங்க அடுத்த கிளாஸ் எப்ப எங்களுக்கு பிள்ளைகள் வெனிஸ்டே தானே, வெனிஸ்டே, எஸ், வெனிஸ்டே மிஸ் டைமுக்கு எடுத்துடுவேன், டைமுக்கு எடுப்பேன். ஆனா நீங்க வெனிஸ்டே என்ன செய்ய வேணும், ரெடியா வர வேணும். என்னத்துக்கு, பென்சில் கலரோ கலர் பெண்ணோ கொண்டு ரெடியா வரும். ரைட், ஓகே. ஓகே பிள்ளைகள், நாங்க இப்ப இன்னைக்கு இதோட முடிச்சு கொள்ளுவோம். மீதியை நாங்க அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம். சரியா, Okay, பிள்ளைகள், bye, God bless you all, see you Wednesday. Thank you, teacher. God bless Thank you, you, teacher. miss. Bye. Bye.